காஞ்சிபுரத்தில் சீதாராமன் பஜனை மண்டலி சார்பாக 34வது ஆண்டு சீதா கல்யாண மகோத்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மாட வீதியில் அமைந்துள்ள கொல்லாச்சத்திரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகளின் பரிபூர்ண ஆசியுடன் 34வது ஆண்டு சீதாராம கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காலை சிறப்பு பஜனையுடன் பாகவத சம்பிரதாய முறைப்படி சீதா கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் விநாயகர் பூஜை நடைபெற்று மாங்கல்ய பூஜையும் நடைபெற்றது. மாங்கல்யம் சமர்ப்பிக்கப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. रामो यया गिर्यतु இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீதாராமனின் ஆசி பெற்று சென்றனர். விழா ஏற்பாடுகளை மண்டலி தலைவர் வேணுகோபாலன், செயலாளர் முரளி பாகவதர், பொருளாளர் சிவராமன், நிர்வாகிகள் மற்றும் பாகவதர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கல்யாணத்தில் அறுசுவை உணர்வு வழங்கப்பட்டது. நல்ல விதமாக அங்கே இதே மாதிரி ராத்திரியில் அங்கே மரப்பலகால ஒரு இது இருக்கும். அங்கே இது மாதிரி கட்டில் மாதிரி இருக்கும், அது மரமுறி மாதிரி கூட இருக்கும் பார்க்குறேன். அது அதாவது கொஞ்சம் பழசாக இருக்கும், ஒரே சமமாக இருக்காது. கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் சிவாக்காரே மஞ்சி பரமசிவ பரியங்க நிலையாகும் பரியங்கம் அந்த மாதிரி இருக்கும். கைத்தறி நீளமான திண்ணு, அதுக்கு வெளியில் காம்பவுண்டு வாரு அதுவும் போட்டு அந்த மாதிரி ரூமெல்லாம் வரிசையான ரூம். தனியாக குகையில் போய் நம்ம தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஊரில் உள்ளூர் உற்சவத்தில் இது முக்கியமான உற்சவமாக சீதாராம பஜனை அந்த உற்சவம் தொடர்ந்து நடக்கிறது. அம்பாளையும் பரிவாரையும் பிரார்த்தனை பண்ணுறோம். அழகான சொல்லித்தரோம்.